ஓகேம்மா. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஏஐ இன் ஹெல்த் கேர். கேக்குதா? ஆடிபிள்? எஸ் சார். ஓகே. ஸோ ஏஐ இன் ஹெல்த் கேர். ஸோ வந்து வாட் இஸ் ஏஐ? அது எப்படி வந்து ஹெல்த் கேருக்கு யூஸ் ஆகுது? அப்புறம் இந்த சேலஞ்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ஏஐ இன் இந்தியன் ஹெல்த் கேர். எல்லாம் சேலஞ்ச் இருக்கு. அது எல்லாமே எந்த மாதிரி சாதக பாதகம் இருக்கு எல்லாம் பார்க்கலாம். வை ரெஸ்பான்சிபிள் ஏஐ யூஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏஐ வச்சு எப்படி ரெஸ்பான்சிபிளா வந்து யூஸ் பண்ணணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதெல்லாம் பார்க்கலாம். வாட் இஸ் ஏஐ இன் ஹெல்த் கேர்? ஹெல்த் கேர்ல ஏஐ பொறுத்த வரைக்கும் ஏஐ சிஸ்டம் எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, ரீட் மெடிக்கல் ஸ்கேன்ஸ், இந்த ஸ்கேன்ஸ் எம்ஆர்ஐஸ் எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக சொல்லும். ஹெல்ப் டாக்டர் டு மேக் டயக்னோசிஸ். டயக்னோசிஸ்னா ஒரு நோய் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு சொல்றது. அதே மாதிரி மேனேஜ் ஹாஸ்பிட்டல் பேப்பர் ஒர்க். சரிங்களா? பேப்பர் ஒர்க்லாம் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். யூசிங் கம்ப்யூட்டர் சிஸ்டம் டு ஹெல்ப் டாக்டர்ஸ், நர்சஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ப்ரொவைடர்ஸ் டு பெட்டர் மெடிக்கல் கேர். அதே மாதிரி மானிட்டர்ஸ் பேஷண்ட்ஸ் ரிமோட்லி. அப்போ அவங்களோட ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களோட ஹார்ட் பீட் எல்லாமே வந்து உங்களுக்கு டெய்லியுமோ இல்லை வீக்லி ஒன்ஸோ அவங்க ரிப்போர்ட் ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரி பண்ணி கொடுக்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து ஏஐ வச்சு நம்ம பண்ணலாம். இந்த சூப்பர் ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் அனாலஜி இப்போ என்ன நடக்கும் கிளாஸ் ரூம்ல பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங் வந்து எப்படி அசிஸ்ட் பண்ணும், ஏஐ வந்து டீச்சருக்கு அசிஸ்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ எதுக்கு பேப்பர்ஸை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கும் லெசன்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறக்கும். அதே மாதிரி கிளினிக்லையும் வந்து ஏஐ என்ன செய்யும், ஃபோக்கஸ் ஆன் பாய்சன் பை ஹேண்ட்லிங் ரொட்டீன். சரிங்களா? அவங்களுக்கு மற்ற விஷயத்த எல்லாத்தையும், சரிங்களா, மைனூட்டா இருக்கக்கூடிய மற்ற விஷயத்தெல்லாம் ஏஐ பார்த்துக்கும். என்னெல்லாம் ஏஐ பார்த்துக்கும் அப்படின்னு சொன்னா லுக் அட் இமேஜ் ஃபாஸ்டர். டக்குன்னு உங்களுக்கு இந்த எக்ஸ்ரே இந்த மாதிரி இமேஜை பார்க்கும். ரிமைண்ட் தம் ஆஃப் விட்டல் இன்ஃபோ. அதுல என்ன பார்க்க வேணும், என்ன முக்கியமானது இருக்குங்கிறது அது காமிச்சு கொடுத்துரும். ஹேண்டில் ரொட்டீன் பேப்பர் ஒர்க். சரிங்களா? அவங்களோட டேட்டா எல்லாமே இதை கலெக்ட் பண்ணிடும். ஸோ வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து என்ன செய்யலாம், கிளினிக்ல டாக்டர் வந்து மனிதர்கள் வந்து அந்த மருத்துவம் பார்க்கலாம். மிச்ச விஷயத்துல எல்லாத்தையும் வந்து அவசியம். பாருங்க, வை டு வி நீட் ஏஐ இன் ஹெல்த் கேர்? ஏன் வந்து ஏஐ ஹெல்த் கேர் தேவைப்படுது அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து லிமிட்டடா இருக்காங்க. தேர் ஆர் ஒன்லி சோ மெனி டாக்டர்ஸ் பட் மில்லியன்ஸ் ஆஃப் வெயிட்னர்ஸ். சரிங்களா? டாக்டர்ஸ் இருக்காங்க, ஆனா பேஷண்ட்ஸ் அதுக்கு மேல அதிகமா இருக்காங்க. ஏஐ டசன்ட் டயர். 24/7ம் இந்த ஏஐ ஒர்க் பண்ணும். எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபேட்டிக்னா எந்த ஒரு என்னது இதுவும் இல்லாம சோர்வும் இல்லாம. ஸ்பாட்ஸ் பேட்டர்ன் கம்ப்யூட்டர் டிடெக்ட் டைனி டீடைல்ஸ் ஹியூமன் மைட் மிஸ். சரிங்களா? சில டாக்டர்ஸ் வந்து சின்ன சின்ன விஷயங்களை மிஸ் பண்ணிடுவாங்க. அதை வந்து ஏஐ வந்து ரெக்டிஃபை பண்ணிடும். அதை கூட விடாம நம்மளுக்கு சொல்லிடும். காஸ்ட் ரிடக்ஷன். ஏஐ கேன் ஹெல்த் கேர் சீப்பர் அண்ட் மோர் எஃபிஷியன்ட். சரிங்களா? ஏன்னா சின்ன சின்ன டயக்னோசிக்ஸ் தான் அதிகமாக காசு தேவைப்படும். அதெல்லாம் இது பாதிச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து காஸ்ட் கம்மியாகும். பாருங்க, ஏஐ வந்து ஒர்க் ஃப்ளோ எப்படி ஆகுது அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் மெடிக்கல் இமேஜ் பண்ணுது, எக்ஸ்ரே பாக்குது. அப்புறம் ஏஐ வந்து என்ன செய்யும், அனலைஸ் பண்ணும், அது டிடெக்ட் பண்ணும் ப்ராப்ளம்ல. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து டாக்டர்கிட்ட ரிவ்யூ கொடுக்கும், இதெல்லாம் இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லி. டாக்டர் என்ன செய்ய கன்ஃபார்ம் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஃபைனல் டயக்னைசஸ், என்ன மாத்திரை கொடுக்கணும், எது கொடுக்கணும், இல்லை ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ இதுல வந்து இந்தியாவோட ஹெல்த் கேர்ல வந்து எந்த இடத்துல கேப் இருக்கு அப்படின்னா டாக்டர் ஷார்டேஜ் ஃபர்ஸ்ட்ல. நாட் எனப் டாக்டர்ஸ் ஃபார் த பாப்புலேஷன் லாங். சரிங்களா? ஸோ பாப்புலேஷன் அதிகமா இருக்கு, டாக்டர்ஸ் கம்மியா இருக்காங்க. இதனால என்ன ஆகுது, ஒரு டாக்டர்கிட்டயே நிறைய மக்கள் வந்து பார்க்க வேண்டிய கட்டாயம். அதனால லாங் கியூ இருக்கும். அதே மாதிரி ரொம்ப டைம் ஆகும் டாக்டர் பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் அர்பன் ரூரல் டிவைட். ஸ்பெஷலிஸ்ட் இன் சிட்டி, ஷார்டேஜ் இன் வில்லேஜஸ். சரிங்களா? சிட்டியில தான் ஸ்பெஷலைஸ்ட் டாக்டர் இருப்பாங்க, வில்லேஜ்ல எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நல்லா படிச்சிருப்பாங்க, நிறைய சம்பளம் கேட்பாங்க. ஸோ அவங்க வில்லேஜ்ல வந்து தங்க மாட்டாங்க, சிட்டியில தான் இருப்பாங்க அவங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ லாங் டிராவல் வந்து பிரச்சனையாகும் மக்களுக்கு. க்ரோயிங் பாப்புலேஷன், மோர் பீப்புள் நீட்ஸ் ஹெல்த் கேர் சிஸ்டம் ஸ்ட்ரெச்டு தின். சரிங்களா? இப்ப நிறைய பேர் வந்து பாப்புலேஷன் அதிகமாகுதா, அதே மாதிரி டாக்டர்ஸும் அதிகமாகணும். இல்லை அப்படின்னு சொன்னா அது ரொம்ப பிரச்சனைக்குரியமா இருக்கும். அதே மாதிரி க்ரானிக் டிசீஸ் அப்படின்னு சொன்னா தொடர்புடைய ஒரு 5 மாசம் 6 மாசம் ஒரு நோய் இருந்துட்டே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அது க்ரானிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. மோர் டயபெட்டிஸ் ஹார்ட் டிசீஸ் இருக்கு, பிகாஸ் லாங் டேர்ம் எக்ஸ்பென்சிவ் கேர். சரிங்களா? உங்களுக்கு வந்து என்னது லாங் டேர்ம் ஒரு 2 வருஷத்துக்கு அவங்க டேப்லெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்பதான் அது வந்து தீர்வாகும். அப்ப அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப டைம் எடுக்கும், காசு ஆகும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரியல் வேர்ல்ட் சினேரியோ வில்லேஜ் இன் பீகார். பீகார்ல வந்து ஒரு டாக்டர் வந்து 50,000 பீப்புளுக்கு இருக்கிற மாதிரி. டாக்டர் கேனாட் சி எவ்ரி ஒன். அது 50,000 பேர்த்தையும் பார்க்க முடியாது. இப்ப ஏஐ சொல்யூஷன் என்ன சொல்லுது, ஏஐ வந்து ரீட் பேசிக் ரிப்போர்ட், ஐடென்டிஃபைட் அர்ஜென்ட் கேர். இப்போ 50,000 பேர்த்த ரீட் பண்ணிட்டு டக்குனு ரீட் பண்ணிட்டு இதுல வந்து யாருக்கு அர்ஜென்ட்டா கேர் தேவைப்படும் அவங்க மட்டும் தனியாக எடுக்கும். அண்ட் ரெடியூஸ் பேப்பர் ஒர்க், ஸோ டாக்டர் சீஸ் மோர் பேஷண்ட். பேப்பர் ஒர்க்கிட்ட கம்மி பண்ணி கொடுத்துரும். ஸோ என்ன டக்குனு ஒரு கிளிக் பண்ணா போதும், ஒரு ஸ்பீச் பண்ணா போதும், அதோட மெடிசின்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ இதனால வந்து உங்களுக்கு அந்த 50,000த்துல ஒரு 4,000 5,000 அர்ஜென்ட் பேஷண்ட் இருப்பாங்க. அதை வந்து ஈஸியா வந்து அவங்க வந்து பண்ணி முடிச்சிடலாம். ஸ்கேல் ஆஃப் ஷிஃப்ட்.
இது பாத்தீங்கன்னா 100 crore, அதாவது 1 பில்லியன் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் லிங்க் டு ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் பை மே 2026. 2026 மேல வந்து 1 பில்லியன் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ்ல வந்து இன்டகிரேட் ஆச்சு. ஏஐ எனேபிள் மெடிக்கல் டிவைசஸ் அப்ரூவ்ட் பை யூஎஸ் FDA பை ஜனவரி 2025. ஜனவரி 2025 வந்து யூஎஸோட முக்கியமான அப்ரூவல் அமைப்பு அவங்க வந்து 1000 ஏஐ மெடிக்கல் டிவைசஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி காஸ்ட் ரெடக்ஷன் இன் ஹெல்த் கேர் கலெக்ஷன் எஸ்டிமேட் பை மிக்சன்சி யூசிங் ஏஐ. சரிங்களா? ஸோ ஏஐ யூஸ் பண்றதுனால ஹெல்த் கேரோட காஸ்ட் வந்து கம்மி ஆகுங்கிறது மிக்கன்சி வந்து என்ன செஞ்சிருக்காங்க, அது ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பாருங்க. புரியுதாமா? இது வரைக்கும் புரிஞ்சு யாராச்சும் புரியாம இருக்கா? எனி டவுட்? Yes, No, sir. sir. ஓகே. பாருங்க. ஹவு ஏஐ டிரான்ஸ்ஃபார்ம் த ஹாஸ்பிட்டல் எக்கோசிஸ்டம். சரிங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், ஏஐ ரீடிங் செஸ்ட் எக்ஸ்ரே ரீட் பண்ணும். அதுக்கப்புறம் டிடெக்ட் ஃபினோமினியா அண்ட் செகண்ட்ஸ் ஆஃப் பேஷன் கெட் டெஸ்ட் ஸ்பாட்டட். சரிங்களா? ஈஸியான டெஸ்ட்டுக்கு இது பண்ணிடுவாங்க. அது ப்ரிவென்ஷன் கேர். ஏ அனலைசிஸ் பிளட் டெஸ்ட் ஐடென்டிஃபை டயபிட்டிஸ் ரிஸ்க் ஏர்லி ப்ரிவென்ட்ஸ் டிசீஸ் பிஃபோர் இட் ஸ்டார்ட்ஸ். சரிங்களா? பிளட் டெஸ்ட் வந்து ஈஸியாக ரெக்கனைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து வரப்போகுது, அதுக்குண்டான இது இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிச்சு அப்படின்னா அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து காண போயிடும். சரிங்களா? அதே மாதிரி ஏஐ ட்ராக்கிங் பேஷன்ஸ் இருக்கும். ஹோம்ல இருக்கும்போது நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக்ஸ் ஹெல்த் பேஷன்ஸ் போஸ்ட் டிஸ்சார்ஜ் கேச்சஸ் ப்ராப்ளம் ஏர்லி ஃபியூவர் எமர்ஜென்சி எல்லாம் வந்து இது இருக்கும். ஏஐ மேனேஜிங் ஷெடியூல்ஸ் அண்ட் இன்வென்டரி ப்ரெடிக்ட்ஸ் வென் மெடிசின்ஸ் வில் ரன் அவுட் ஹாஸ்பிட்டல் ரன் ஸ்மூத்லி. இவ்வளோ மெடிசின்ஸ் இருக்கு, இவ்வளோ இது இருக்கு, சப்ளை இருக்கு அப்படிங்கும்போது அப்போ எப்போ வந்து ஷார்ட்டேஜ் ஆகும், எந்த காலகட்டத்தில் ஷார்ட்டேஜ் ஆகும், இதெல்லாம் வந்து சொல்லும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து என்ன செய்யலாம், இப்போ அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம், ஆர்டர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க இது எப்படி ஒர்க் ஆகுது. ஏஐ வந்து யூஸ் வந்து மெடிக்கல் இமேஜினிங்ல ஒர்க் ஆகுது, யூஸ் ஆகும். எக்ஸ்ரேஸ் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ்லாம் வந்து பார்த்து சொல்லும். ஃபாஸ்ட் டயக்னைசஸ் வந்து கிடைக்கும். ஆப் ஷெடியூலிங் பண்ணும். மேனேஜர்ஸ் கேலண்டர் மேனேஜ் பண்ணும். லெஸ் வெயிட்டிங் நடக்கும். இந்த முக்கியமான இதுக்கெல்லாம் வந்து சர்ஜனோட அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ப்ராப்பராக வந்து பண்ணி கொடுக்கும். கிளைம்ஸ் ப்ராசஸிங் ஹேண்டில்ஸ் இன்சூரன்ஸ் பேப்பர்ஸ் லோவர் காஸ்ட் அது ஆகும். ரிமோட் மானிட்டரிங் ட்ராக்ஸ் பேஷன்ஸ் அட் ஹோம் பெட்டர் ஃபாலோ அப் கிடைக்கும். ரிஸ்க் ஐடென்டிஃபிகேஷன் ஃபைண்ட் அட் ரிஸ்க் பேஷன் ப்ரிவென்ட் டிசீசஸ் இது எல்லாமே இது பண்ணி கொடுக்கும். ஆனா என்னது, வை வி மஸ்ட் பி கேர்ஃபுல். என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொன்னா டேட்டா சேஞ்சஸ் ஓவர் டைம். ஃபர்ஸ்ட் டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன். இப்போ வந்து ஏஐயோட நிறைய விஷயங்களா யூஎஸ்ல தான் வந்திருக்கு. அவனுக்குலாம் வந்து யூஎஸ் தான் வந்து ட்ரைன் பண்ணியிருப்பானுங்க. சரிங்களா? அமெரிக்கன் பேஷன்ஸ் அது வந்து நம்ம இந்தியாவோட மக்கள் தொகை கொண்டு போகும்போது தப்பா வந்து டயக்னைஸ் பண்ணலாம் சில விஷயங்களை. misdiagnosed Indian patient due to different genetics and lifestyle. Data changes over time. AI performance can decline as population change ஆக அதோட இது வந்து குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. We must continuously monitor tools. இந்த மாதிரிலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி எப்பவுமே நம்ம பார்த்துட்டே தான் இருக்கணும். சேஃப்டி ஃபர்ஸ்ட். ஹெல்த் கேர் மிஸ்டேக்கன்ஸ் கேன் பி ஃபேட்டல். சரிங்களா? ஹியூமன் ஓவர்சைட் இஸ் அப்சல்யூட் எசென்ஷியல். சின்ன தப்பெல்லாம் போய் முடிஞ்சாலுமே வந்து என்ன செய்யும், உயிரே போயிடும். அதனால வந்து கண்டிப்பா நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் இப்ப இதுல வந்து காமன் மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. ட்ரூத் ஏதோ நம்ம தப்பா நினைச்சிட்டு இருப்போம். ஏஐ வில் ரிப்ளேஸ் டாக்டர், அப்படிலாம் இல்ல. ஏஐ ஹெல்ப் டாக்டர், இட் டசன்ட் ரிப்ளேஸ் தம். டாக்டர் ரிப்ளேஸ் பண்ணாது. ஆல் ஏஐ இஸ் ஈக்குவலி அக்யூரேட். இல்ல அப்படிலாம் இல்ல. ஏஐ பெர்ஃபார்மன்ஸ் வேரிஸ் பை பாப்புலேஷன் டேட்டா வச்சு அதோட இது மாறும். ஒன்ஸ் அப்ரூவ்டு ஏஐ ஸ்டேஸ் ரிலையபிள்.
ஒரு தடவை வந்து அப்ரூவ் ஆச்சுன்னா ஏஐ வந்து நம்பலாம், அப்படிலாம் இல்லை. ஏ மஸ்ட் பி கன்யூஸ்லி மானிட்டர், உத்து பார்த்துட்டே இருக்கணும். ஏஐ ஷுட் யூஸ் எவ்ரிவேர். ஏஐ ஷுட் பி யூஸ் வேர் இட் ப்ரொவைட்ஸ் கிளியர் பெனிஃபிட். எந்த இடத்துல நம்மளுக்கு ஏஐ யூஸ் பண்ணா பெனிஃபிட் இருக்குமோ அந்த இடத்துல மட்டும் தான் ஏஐ யூஸ் பண்ணணும். தேவையில்லாத இடத்துக்குலாம் நம்ம ஏஐ யூஸ் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. பாருங்க, இந்தியன் டிஜிட்டல் ஹெல்த் கேர் ஃபவுண்டேஷன் ஹெல்த் கேர் சிஸ்டத்துல வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட்ஸ் நம்மள்ட்ட இருக்கு. இது என்ன செய்யும், மக்களோட ஐடிஸ், ஹெல்த்தோட சிட்டிசனோட ஹெல்த்தை வந்து ஐடி பண்ணி அதுல வந்து சேமிச்சு வைப்பாங்க. ஸ்கேன் அண்ட் ஷேர் சர்வீஸ், குவிக் அவுட் பேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் யூசிங் கியூஆர் கோட். சரிங்களா, எந்த இடத்துல வேணாலும் நீங்க அந்த கியூஆர் கோடு உங்களோட டேட்டா வந்து எடுத்துக்கலாம். ஸோ எந்த இடத்துல போயிடாலும் வைத்தியம் பார்த்துக்கலாம். மாசிவ் ஸ்கேல், ஓவர் 100 crore ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் லிங்க் டு மே பை 2026. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஹெல்த் டெக் எக்கோ சிஸ்டம், நம்மளோட நோயாளிகள், நம்மளோட இது பேஷண்ட்ஸ் எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் நம்ம வந்து இதுல சேவ் வச்சுட்டு இருக்கோம். ஏன் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து முக்கியம் அப்படின்னு சொன்னா, டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் வந்து டேட்டா ஃபார் ஏஐ ஃபுட் லேப் அதுல இருந்தா படிக்கும். ஏன்னா இந்தியர்களோட உடல்நிலை படிச்சாதான் இந்தியர்களுக்கு ஏற்ற மாதிரி ஏஐ வந்து ஒர்க் ஆகும். ஸ்டாண்டர்டைஸ் ஹெல்த் ஐடிஸ், ஈஸியர் டு ட்ராக் பேஷண்ட் அக்ராஸ் சிஸ்டம். சரிங்களா, ஐடி கொடுத்துருப்பாங்க, இந்த பேஷண்ட்டுக்கு இத்தனை ஐடின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் வந்து எங்க போனாலும் அந்த ஐடி யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், அவங்க வந்து பெனிஃபிட் ஆகலாம். பெட்டர் ஓவரால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஈஸியர் டு இம்ப்ளிமெண்ட் காம்ப்ளெக்ஸ் ஏஐ டூல்ஸ். சரிங்களா, சக்சஸ்ஃபுல் ஸ்கேலபிள் ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் இந்தியன் ஹெல்த் கேர்ல நடக்கும். கடைசி இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா சக்சஸ்ஃபுல்லா ஏஐ வந்து நம்ம என்ன செய்யலாம், இந்தியன் ஹெல்த் கேருக்குள்ள கொண்டு வரலாம். அசிஸ்ட் டாக்டர், டாக்டர் அசிஸ்ட் பண்ணும். பிரிட்ஜ் டாக்டர் பேஷண்ட் கேப் பிரிட்ஜ் பண்ணும். ரிக்வயர் ஸ்ட்ரிக்ட் ஹியூமன் ஓவர்செட் தேவைப்படுது. பவர்ட் பை இந்தியாஸ் மாசிவ் டிஜிட்டல் ஃபவுண்டேஷன் பண்ணி தான் போகணும். இதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க, எப்படின்னு படிச்சுக்கணும். மணி டவுட்மா? No, sir. No, sir.